எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 2 அணிகள் இருந்தது. அதுல ஒரு அணியில ஜானகி அம்மையார் விட்டுக்கிட்டு போனதுனால அது ஜெயலலிதா ஒற்றை தலைமை. மீண்டும் அதுதான் நான் சொல்றேன். ஜானகி அம்மையார் விட்டுட்டு போகாமலோ, நான் ஜானகி அம்மையார் விமர்சனம் கூட பண்ணுவேன், கடுமையான விமர்சனம் கூட நான் பண்ணியிருக்கிறேன். தன்னை சார்ந்த ஆதரவாளர்களை அனாதையா விட்டுட்டு போன ஒரு தலைவர் அந்த கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்கேன். அல்லது வீரப்பன் தான் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ், எனக்கு கொடுக்க வேண்டியது ஆர்எம்பி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா ஜெயலலிதா ஒற்றை தலைமை ஆயிருக்க முடியாது. ஆரம்பியா இது பண்ணி தான் அனுசரிச்சு தான் போயிருக்கணும். ஜானகி அம்மையார் விட்டுட்டு போனது ஜெயலலிதா ஈஸியா ஒற்றை தலைமை ஆயிட்டாங்க. இப்ப இங்க யாரும் எடப்பாடி கிட்ட விட்டுட்டு போறதுக்கு தயாரா இல்ல. மேலும் எடப்பாடிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தியோ ஓட் கேச்சிங் கெப்பாசிட்டியோ இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் மைனஸா இருக்கார். ஈர்ப்பு சக்தி இல்ல. 40% அதிமுக இன்னைக்கு 20% ஓட்டு ஆக்கிட்டாரு. சீமான் 8% உயர்ந்துட்டாரு. அண்ணாமலை பிஜேபியை 10% உயர்த்திட்டாருன்னு சொன்னா, ஸ்டாலின் கலைஞரை விட உயர்ந்துட்டாருன்னு சொன்னா, அந்த 20%ம் திராவிட மண்ணு ஸ்டாலினுக்கும், இந்துத்துவான்னு பாஜக அண்ணாமலைக்கும், தமிழ் தேசியம் சீமானுக்கும் இழந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னும் அவருக்கு 26லயும் அவர் இந்த 3 வருட்டையும் வாக்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விக்கிரவாண்டியில கண்டெஸ்ட் பண்ணாம, ஈரோடு கிழக்குல கண்டெஸ்ட் பண்ணாம அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு.